பாஜகவின் இன்னொரு முகம்தான் அண்ணாமலை என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். பாஜக மக்களிடம் நேரடியாக சென்றால் விரட்டப்படுவார்கள் என்பதால் உருமாறி வேறு பெயரில் செயல்படுகிறது என்றும் கூறினார். ஒரு திரைப்படத்தில் மாறுவேடத்தில் சும்மா மறு வச்சுட்டு போனால் உடனே அது வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு மாறுவேடம் தான். அவர் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் அந்தந்த மாநிலங்களில் வேலை திட்டங்கள், அவருடைய செயல் திட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் மாறுவேடம் பண்ணுவார்கள். அப்படித்தான் அண்ணாமலையினுடைய இந்த புதிய கட்சி அப்படிங்கிறது. இப்போ மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தான் வர்றாங்க. ஒன்றும் சந்திக்காமலாம் வரல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரொம்ப மறைமுக செயல் திட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான செயல் திட்டம் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. வட மாநிலங்கள் மாதிரி ஏமாற மாட்டாங்க. நீங்கள் எத்தனை மறு வச்சுட்டு நீங்கள் மாறுவேடம் போட்டு வந்தாலும் அந்த வடிவேல் சொன்னது போல தான் உன் கொண்டையை நீங்கள் மறைக்க முடியாது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள். ஆகவே ஒருபோதும் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுடைய செயல் திட்டம் உருமாறி வேடம் மாறி நீங்கள் வந்தாலும் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கின்ற செய்தி.